வேப்பநகள்ளி தொகுதி திமுக வேட்பாளர் வரிசையில் காத்திருந்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பநகள்ளி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்களை எதிர்த்து திமுகவில் இளைஞரணி மாநில துணை செயலாளர் BS சீனிவாசன் அவர்கள் போட்டியிட்டுள்ளார். வாக்குப்பதிவான இன்று சீனிவாசன் தனது சொந்த ஊரான பாத்தக்கோட்டோ கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் காத்திருந்து வாக்குரிமை என்னும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். பின்னர் பேட்டியளித்த சீனிவாசன், தமிழகத்தில் மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுக்க இளைஞர்கள், பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை பார்த்தால் உணர முடிகிறது. அனைவரும் தவறாமல் வாக்களித்து தமிழக வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்களை தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். என் தாய் கிராமமான வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாத்தகுடா கிராமத்தில் இன்றைக்கு எனது ஜனநாயக கடமையாற்றி இருக்கின்றேன். ஒட்டுமொத்த தமிழகமும் இன்றைக்கு கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் என்ற வகையில் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த ஆட்சியில் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு திட்டத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கின்ற இந்த ஆட்சி மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும் சரி, விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டமாக இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்கு ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு வீடாக இன்று சேர்ந்திருக்கின்றது. ஆகவே தாய்மார்கள், பெரியோர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பட்ட மக்களும் இன்றைக்கு மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு பொதுமக்கள் ஆர்வத்தோடு இன்று வந்து வாக்களித்து கொண்டிருக்கின்ற பார்க்கின்ற போது இந்த மகிழ்ச்சியை அடைகிறேன். அதே போல் அந்த தேர்தல் ஆணையமும் மிகுந்த சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய வாக்கு செலுத்துகின்ற வகையிலும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் சிறப்பாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இந்த பகுதியிலே ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியை சார்ந்தவன் என்ற முறையில் இந்த தொகுதிக்குட்பட்ட 343 பாகத்துக்குட்பட்ட அனைத்து வாக்காளர் பெருமக்களும் முழுமையாக வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையாற்றி அதிகப்படியாக வாக்கு பதிவு செய்த தொகுதி வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியாக இருக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.